புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நான் இளைப்பாற முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் நடுபவனே வாழ்க்கையை உணர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் நடுற இந்த மரமானது எனக்கு நிழல் தருமா தராதா எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு நிழலையும் காற்றையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது போல தான் என்னுடைய அப்பாவும் என்னுடைய தாத்தாவும் நட்ட மரங்கள் மூலியமாக இன்னைக்கு ஓரளவுக்காவது மாசற்ற காற்றை நான் சுவாசிக்கிறேன். நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே வரோம். அவேர்னஸ்ன்ற பேரில் நிறைய இடங்கள்ல நாம் பேசிக்கிட்டே தான் வரோம். ஏன் இது எல்லாமே இந்த குழந்தைகளை போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களாகிய நாம, ஆசிரியர்களாகிய நாம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. இந்த குழந்தைகள் எப்பயுமே ஒரு கண்ணாடியை போல, நாம் எதை செய்கிறோமோ அதை தான் அந்த குழந்தைகளும் பின்பற்றுவாங்க. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்மளுடைய வேலைன்னு நாம் பேசுகிறத தவிர்த்து அதை நாம் எப்போ செயலுக்கு கொண்டு வரோமோ அப்போ தான் அந்த குழந்தைகளும் அதை பின்பற்றுவாங்க. ஒரு அழகான கிராமம், அந்த அழகான கிராமத்தில் ரொம்பவே அழகான பசுமையான ஒரு பெரிய பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தினசரி 30லிருந்து 40 குழந்தைங்க விளையாட வருவாங்க. ஒரு குழந்தையும் தன்னுடைய அப்பா அம்மாவோடையோ இல்லையா தன்னுடைய தாத்தா பாட்டியோடையோ அந்த இடத்துக்கு வந்து விளையாடுறாங்க. இப்படி வரவங்க எப்பயும் சும்மா வர்றது கிடையாது. கையில் ஒரு பை இருக்கும். அந்த பையில் பிளாஸ்டிக் பையால் அடைக்கப்பட்ட சிப்ஸ் பேக்கெட்களும் ராப்பர்களோட தான் அவங்க வருவாங்க. அந்த இடத்துல ஒரு காவலாளர் இருக்கார். அந்த காவலாளியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் அந்த பார்க்கை சுத்தம் பண்ணுறது தான் அவரோட வேலை. இந்த குழந்தைங்கெல்லாம் வந்து விளையாடி முடிச்சோன்னு திரும்ப சுத்தம் பண்ணுவார். அடுத்த நாள் திரும்ப குழந்தைங்க வருவாங்க, அடுத்த நாள் விளையாடுவாங்க, அடுத்த நாள் சுத்தம் பண்ணுவார். இதுதான் அவனுடைய வேலையாகவே வச்சிருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அவசர வேலையாக அந்த காவலாளி தன்னுடைய ஊருக்கு பயணப்படுறாரு. 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, அவர் திரும்ப வரவே இல்லை. இந்த குழந்தைகளும் அந்த பார்க்குக்கு போகிறத நிப்பாட்டிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏன்பா தினம் நீ அந்த பார்க்குக்கு உன்னுடைய தாத்தாவோட போவியே, எதனால நீ இன்னைக்கு போகலை அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா, உனக்கு தெரியாதா, அந்த பார்க்குக்குள்ளே என்னால் காலே எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ குப்பை, அவ்வளோ நாத்தம், என்ன அங்கே போக சொல்லாதம்மா அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். இதை கேட்டதும் அந்த அம்மா மனசுக்கு ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது. ஏன் அப்படின்னா, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான இடம், ஒரு நிம்மதி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், விளையாடணும், ஆடணும், பாடணும்னா எல்லோரும் தேடி போகிறது அந்த பார்க்கை தான். அப்படியாப்பட்ட தூய்மையான இடம் எப்படி இப்படி ஆணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய பையனை, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இன்னைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பையன் சோம்பலும் அழுகையுமா, ஐயோ இந்த குப்பை கிடங்குக்கு போய் என்ன அழைச்சிட்டு போறியேன்னு புலம்பிக்கிட்டே வரான். உள்ள கதவை திறந்ததுமே ஒரு வாடை, எங்கே பார்த்தாலும் குப்பை கொசுக்கள் நிரம்பி இருக்கிறது அந்த பார்க். அப்போ அந்த அம்மா கேட்குறா, இங்கே தானே நீ 4-5 நாள் முன்னாடி விளையாண்ட, நீ எந்தெந்த குப்பைகள்லாம் நீ போட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, அம்மா என்னம்மா இப்படி சொல்கிற, இல்லைடா நீ எதை போட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த அம்மா. ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனால் முடிஞ்ச 2-3 குப்பைகளை மட்டும் எடுத்து ஒரு ஓரமாக போடுறான். இதை பார்த்துட்டு இருந்தா அவனுடைய நண்பர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. 20 வராங்க, 25 வராங்க, 30 குழந்தைகளும் அந்த இடத்துக்கு பெற்றோரோடையும் தன்னுடைய தாத்தா பாட்டிகளோட திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க போட்ட குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அந்த இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. இந்த 6 நாட்கள் 30 குழந்தைங்க போட்ட குப்பைகள் ஒரு சின்ன மலை அளவுக்கு அந்த இடத்துல நிற்குது. திரும்ப அந்த பார்க் ரொம்ப அழகானதாகவும் ரொம்ப பசுமையானதாகவும் மாறிடுச்சு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இவ்வளோ அழகான பார்க்கு நாம் போட்ட கழிவுனால நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு இல்லையா,
எதுக்காக நாம் இவ்வளோ குப்பைகளை போடணும்? எதை நாம் திரும்ப யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணலாம். எந்த தின்பண்டங்கள்னால இந்த இடத்துக்கு குப்பை சேராதோ அதை நாம் சாப்பிட்டு பழகலாம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அன்னையிலிருந்து அந்த குழந்தைங்க ஒரு நாள் பார்க்குக்கு வரும்போதும் திரும்ப போகும்போதும் அந்த பார்க்கு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி விட்டு திரும்ப போகிறாங்க. இதுதான் ஒரு அம்மாவாகவும் ஒரு பெற்றோராகவும் ஒரு ஆசிரியராகவும் ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்குற பெரிய கருத்து. அதிலும் முக்கியமாக 3R மந்த்ரா, ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரும்போது இந்த சுற்றுச்சூழலை அவங்க ரொம்ப அழகாக பேணி பாதுகாப்பாங்க. நன்றி, வணக்கம்.